ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கிளைமேட் வேறு மாறுற மாதிரி தெரியுது. இப்போ தான் இது எங்கள் வீட்டு பின்னாடி பேடியோ. கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குது. வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் குளிர தான் செய்யுது. பட் பரவாயில்ல, கோட் போட்டாலாவது நம்ம பாப்பாவை கொஞ்சம் வெளியே கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கேன். வீட்டில் வச்சுருக்க முடியலங்க சீரியஸாக. முன்னாடியாச்சும் கொஞ்சம் வந்து அமைதியாக இருப்பா. அப்போது வீடியோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருந்தது. இப்போ அடிக்கடி என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. விளாட சொல்லிகிட்டே இருக்கேன், என் பக்கத்தில் கொஞ்சம் காலை பிடிச்சிட்டே இருக்குது. என்னால் வீடியோவே எடுக்க முடியல இப்போலாம். ஸோ இவங்களை கொஞ்சம் வெளியே கொண்டு போய் இந்த பார்க்கு இந்த மாதிரி மாலுக்கெலாம் கூப்பிட்டு போய் கொஞ்சம் விளாட விட்டு டயர்டாக்கி அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து தூங்க வச்சாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்னால் மற்ற வேலையை செய்ய முடியும். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேங்க. மோஸ்ட்லி இங்கே பீப்புள் யூஎஸில் இருக்கிறவங்க வீட்டில் ஸ்டே ஹோம் மாம்ஸாக இருக்கிறவங்களோட ரொட்டீனே இதாக தான் இருக்கும். காலையில் சமைப்பாங்க, அப்புறம் ஒரு 11:30 போல் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு எங்கேயாவது ட்ரைவ் பண்ணுறவங்க வந்து குழந்தைய கூட்டிகிட்டு எங்கேயாவது மாலுக்கோ பார்க்குக்கோ கூப்பிட்டு போய் அவங்கள விளாட வைக்கிறது. அப்புறம் இல்லைனா சமைச்சு கொண்டு போயிடுவாங்க. அங்கே போய் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்க நல்லா டயர்டாக்கி அவங்க நல்லா டயர்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து தூங்க வச்சுருவாங்க. கரெக்டாக ஆஃபீஸ்லேருந்து ஹஸ்பண்டும் வந்துடுவாங்க. நம்ம அந்த நடுவில் நமக்கான கொஞ்சம் டைமில் வந்து நம்ம சாப்பிட்டுக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அப்புறம் வீட்டு வேலை ஏதாவது இருந்தால் பண்ணிக்கணும். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கான வேலையை செய்யணும். இப்படி தான் ரொட்டீன் நார்மலாக நடக்கும். ஸோ எனக்கும் இந்த மாதிரி தாங்க. இப்போ வீட்டில் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து வெஜிடபிள் புலாவ் தாங்க செய்கிறேன். புலாவ் செஞ்சுட்டு பிளாக் ஐட் பீஸ் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு ஒரு சைட் டிஷ் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ இதை செஞ்சு இதை கொஞ்சம் பேக் பண்ணிவிட்டு நான் பார்க் கொண்டு போவேன். அங்கே சாப்பிட்டா ஓகே, இல்லைனா வீட்டில் வந்தால் ஊட்டி விடணும். ஸோ எதுக்கும் நம்ம ஒரு ப்ரிகாஷனுக்கு நான் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இப்போ நான் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை கொண்டு போகணும் பார்க்குக்கு. ஸோ இதுக்கு வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து நான் சாட்டே மோட் போட்டு ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் கீ போட்டு பட்டை லவங்கம் பே லீஃப் சீரகம்லாம் போட்டு இது கொஞ்சம் வதக்க போகிறேன். வெங்காயம் தக்காளி எதுவும் போடல. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன் ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் நான் வந்து 2 கப்பு ரைஸ் போட போகிறேன். ஸோ அதுக்கு 1 கப்புக்கு 1.25 அளவு மாதிரி 2 கப்புக்கு நான் வந்து தண்ணி ஊற்றி இப்போ வந்து கொஞ்சம் சால்ட் போட போகிறேன். அதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டு ப்ரெஷர் குக் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ தான் ஃபோன் வந்துச்சு, ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் வந்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நார்மலாக வந்து ஆஃபீஸ்லேயே லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்ருவாங்க. ஸோ இன்றைக்கி அதிசயமாக என்னன்னு தெரியல, வீட்டில் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னாங்க. நல்ல வேளை நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் செஞ்சுட்டேன். நைட்டுக்கும் சேர்த்து செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, நான் இன்னும் மறுபடியும் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செய்யும் போதே நான் கொஞ்சம் நிறையவே செஞ்சுட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராங்க, சேஞ்ச் ஆஃப் பிளான். அதனால் இன்றைக்கி இப்போ பார்க் போக முடியாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், அந்த ஊற வச்சுருந்தேன் இல்லையா அந்த பிளாக் ஐ பீஸு, அது வந்து இப்போது குக்கரில் வெங்காயம் தக்காளி அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சீரகம்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். கிச்சன்லாம் பின்னாடி பார்த்துறாதீங்க, ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே ப்ரெஷர் குக்கில் வச்சுட்டோம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் இப்போது. நிறைய பேர் வந்து ஆக்சுவலி கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் போன வீடியோவுக்கு, இந்த மாதிரி நான் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் டு ஆல் பிளாகர்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதில் வந்து நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பேரை சொன்னாங்க. பேரை நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அது எதுக்கு தேவையில்லாமல், அது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான், ஒரு ப்ரிகாஷனுக்காக தான் நான் சொன்னேன். நான் ஒரு ஹிந்தி யூடியூபர்ஸ் ஒரு 2-3 பேர் பார்த்தேன். அவங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவங்க. அவங்களோட இது பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் அதில் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். இது கொஞ்சம் இன்டிமேட்டான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு. நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறீங்களே, அப்படி என்ன தாங்க பார்த்தீங்க அந்த விலாகில் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஹஸ்பண்ட் கூட சண்டை போடுறது, மாமியார் கூட சண்டை போடுறதெல்லாம் காமிக்கிறாங்க. அது ஒரு சீரியல் மாதிரி ஆக்கிட்டாங்க அந்த விலாகை. அதுக்கு ஒரு யூடியூபர் அந்த மாதிரி பண்ணாங்க. நான் பேர்லாம் யாரும் சொல்ல விரும்பலைங்க, நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன்.
மாமியார் ஹஸ்பண்ட் கூட சண்டை போடுறதுலாம் வந்து தனியாக சண்டை போட்டுக்கலாம். அது வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடுறது எத்தனை பேர் பார்க்குறாங்களே அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் போடுறாங்க. அது கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் இன்னொரு யூடியூபர் வந்து பாத்ரூமில் உட்காந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறத வந்து காட்டுறாங்க வீடியோவாக. இதெல்லாம் எதுக்கு காட்டுறாங்கன்னே எனக்கே புரியல. அது இதில் வந்து மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயமே இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் வந்து எனக்கு அது பர்சனலாக பட்டுச்சு. நிறைய பேருக்கு வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில பேருக்கு பர்சனலாக தெரியும், சில பேருக்கு வந்து நார்மலாக தெரியும். அது வந்து பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. அது கரெக்டு தான். பட் இருந்தாலும் சேஃப்டிங்கிறது ஃபஸ்ட்டு முக்கியங்க. என்ன தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம், சோஷியல் மீடியாவில் நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டிங்கிறது முக்கியம் இந்த காலகட்டத்தில். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரு ப்ரிகாஷனுக்காக தான், ஒரு ஜென்ரல் மெசேஜ்க்காக தான் நான் அதை சொன்னேன். ஸோ அது எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம், வேணான்னு இருக்கிறவங்க வந்து இட்ஸ் ஓகேன்னு ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ மோஸ்ட்லி உங்களோட கிளாரிஃபிகேஷன், உங்களோட டவுட்டுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி விலாகிங்னா என்ன, டே இன் மை லைஃப் விலாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து வீட்டில் இருக்கிறத வந்து அப்படியே அப்பட்டமாக எல்லாத்தையும் காட்டுறது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதில் நல்ல விஷயங்களும் இருக்குது. எப்படி நல்ல விஷயங்கள் இருக்குன்னா, இப்போ நிறைய தாய்மார்கள் வந்து வீட்டில் இருக்காங்க இல்லையா, ஸ்டே ஹோம் மாம்ஸாக, அவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து டிப்ரெஷன் இருக்கும், டீமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க, எதுவுமே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து எனர்ஜியே இருக்காது. அப்படி இருக்கும்போது மற்ற யூடியூபர்ஸ் யாராவது அவங்கள ரிலேட் பண்ணுற மாதிரி யூடியூபர்ஸ் யாராவது அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. எப்படி அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஹேண்டில் பண்ணுறாங்க வீட்டில் இருந்துட்டு, இல்லை வந்து குழந்தைங்க ஒரு வீட்டில் ஒரு 2-3 குழந்தைங்க இருந்தாங்கன்னா வீட்டு வேலையும் சேர்த்து குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு அவங்க எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, டைம் மேனேஜ் பண்ணுறாங்க, நமக்கு மட்டும் இல்லை நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதல் வந்து இந்த டே இன் மை விலாக்ஸ் அப்படிங்கிறதுல கிடைக்கும். ஸோ அதுதான் மெயினான விஷயம். இதெல்லாம் இந்த டே இன் மை விலாக்ஸ் வந்து ஒரு ஹிட் ஆகுறது, ஒரு நல்லா போகுது அப்படின்னா இதுதான் ரீசன். இது வந்து நிறைய தாய்மார்கள் வந்து வீட்டில் இருந்து பார்க்குறதுனால அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஸோ சோஷியல் மீடியாங்கிறது போத் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸும் இருக்குது. அதுவும் இப்போ யூடியூப் வந்து ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம். அவங்களோட டேலண்ட்ஸ், நிறைய பேரோட டேலண்ட்ஸை வெளிக்காட்டுறதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் அது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாசிட்டிவிட்டியான விஷயங்கள், என்கரேஜ் பண்ணுற மாதிரி விஷயங்களை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் வலியுறுத்துகிறேன். ஸோ நம்ம சாப்பாடு ரெடி. இது என்னோடய பிளேட்டு. ஸோ கொஞ்சம் ரைஸு, கொஞ்சம் பீன்ஸ், அதுக்கப்புறம் க்ரீக் யோகர்ட், தயிரில் வந்து ஸ்ட்ராபெரிஸ் இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட்டு இல்லைனா கியூக்கம்பர் இந்த மாதிரி எதாவது போட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வந்து ஏன் இப்போலாம் வீடியோஸில் பாட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ என்னாச்சு, நான் ஒரு 2 வீடியோஸ்க்கு வந்து நான் பாடினதுக்கு வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் வந்து எனக்கு மெயில் வந்தது. நான் என்ன நினச்சேன், ஜென்ரலாக பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஒரு ஃபிலிம்லேருந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறோம், இல்லைனா ஏதாவது ஒரு கவர் சாங் பண்ணுறோம், அந்த மாதிரி இதுக்கு தான் காப்பிரைட்ஸ் கிளைம் வரும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் மியூசிக்கே இல்லாமல் பாடுறதுக்கு கூட காப்பிரைட்ஸ் கிளைம் வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி 2 வீடியோஸ்க்கு எனக்கு அந்த மாதிரி மெயில் வந்துருச்சுங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படி வந்து நம்ம இன்கேஸ் வந்து நம்ம அது பாடுறோம் அப்படின்னா நம்ம வீடியோஸில் வந்து கொஞ்சம் ஆட்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த ஆட்ஸுக்கான ரெவென்யூ வந்து அவங்கக்கிட்ட போகும். அப்படி ஷேர் பண்ணுறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரெவென்யூ வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீடியோவில் எங்களோட சாங் வந்து இருக்கிறதுக்கு நாங்கள் பர்மிஷன் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலே எதுக்கு நம்ம வந்து தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அடிக்கடி இந்த மாதிரி காப்பிரைட்ஸ் கிளைம் வந்தால் நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் சேனலில் கூட பேன் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தாங்க நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் பாடுறது. ஸோ சாரி, இனிமேல் வந்து என்னால் பாட முடியலையே அப்படிங்கிறதுல கொஞ்சம் வருத்தம் தான். பட் இட்ஸ் ஓகேங்க, இதெல்லாம் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைல்ல. நம்ம யூடியூப் சேனல் வந்து ஒரு பேஷனுக்காக ஆரம்பிக்கிறோம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் நான் பண்ணணும்னு நினச்சது வந்து, நான் இன்னொரு சேனல், யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். குக்கிங் சேனல், எக்ஸ்க்ளூசிவ்லி குக்கிங். அது வந்து குக்கிங் தவிர வேறு எதுவும் கிடையாது. நிறைய பேர் வந்து கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க தனியாக ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிங்க அப்படின்னு. நான் வந்து டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய ரெசிபீஸ்லாம். டெய்லி நான் என்ன சமைக்கிறேன், பாப்பாவுக்கு என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத நான் எப்போவுமே என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இன்ஸ்டாகிராமில். ஸோ
அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் தனியாகவே ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமே, இதை ஃபுல்லாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ்லி ஹெல்தி குக்கிங் மட்டும் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதாங்க நான் அதுவும் ஒரு நல்ல ஐடியாவாக தெரிஞ்சுது. ஸோ நான் கொஞ்ச நாளில் வந்து நான் இன்னொரு தனி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதுதாங்க நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போல் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு ஓட்டிங் கேட்டிருந்தேன் நிறைய பேர்கிட்ட, இந்த சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை வேணாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒரு 90% வந்து சப்போர்ட் பண்ணாங்க, பண்ணுங்கள் தனியாக ஆரம்பிங்க அப்படின்னு. அண்ட் 10% வந்து வேணாம், உங்கள் சேனல் நீங்கள் பண்ணுற சேனல்லே நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாமே ரெசிபீஸ்லாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சமையல் மட்டும் பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த விளாக்ஸோடு சேர்த்து பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக நான் வந்து தனியாக நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் இங்கிலீஷ்லேயும் சில பேர் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் நார்த் இண்டியன் பீப்புள் கூட ஃபாலோ பண்ணுறாங்க, தமிழில் எங்களுக்கு புரியல, நீங்கள் வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரியான ரெசிபீஸ்லாம் போடுங்க, புரிகிற மாதிரி இல்லைனா சப்டைட்டில்ஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்னோடய சேனல் வந்து இங்கிலீஷா தமிழா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மோஸ்ட்லி வந்து பேசுகிற மாதிரி இல்லை, நான் வந்து ஃபுல்லாக நான் சப்டைட்டில்ஸ் அண்ட் செய்முறையை வச்சே நான் வந்து வீடியோ பண்ணலான் இருக்கேன். ஸோ வந்து வாய்ஸ் ஓவர் வந்து நான் கொடுக்க மாட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்க்கலாம், நிறைய பீப்புள் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதுதாங்க என்னோடய சேனலோட இன்னொரு சேனலோட அப்டேட். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நான் அந்த சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட பேர் குக்கிங் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்களே, இதில் நீங்கள் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாங்க எனக்குமே அந்த ஃபீலிங் இருக்குது, நம்ம என்ன ஸ்பெஷலாக கொடுக்கலாம் அப்படின்னு. பட் ஆனால் ஹெல்தியான ரெசிபீஸ் தவிர நான் எதுவுமே போட மாட்டேன். ஹெல்தி ரெசிபீஸ், டயட் ரெசிபீஸ், வெயிட் லாஸ் ரெசிபீஸ், இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ், இந்த மாதிரி ஆன விஷயங்கள் மட்டும்தான் நான் போடுவேன். வேறு எதுவும் நான் போடுற ஐடியா எனக்கு இல்லை. அண்ட் பாப்பா வச்சுட்டு என்னால் ரொம்ப டிஃப்ரெண்ட் எப்படி சொல்கிறது, டிஃபிகல்ட்டான ரெசிபீஸ்லாம் என்னால் ட்ரை பண்ண முடியாது. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் எவ்வளோ வரவேற்பு கொடுத்தீங்களோ, அந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணுற சேனலுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க, என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். பாய் பாய் சொல்லு. பாய் பாய். என்ன இது பாய்? இப்படி சொல்லு பாத்து, இப்படி சொல்லு பாய் பாய். எல்லாருக்கும் பாய். தேங்க்யூ தேங்க்யூ. சரிங்க, நான் உங்களை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். பாய்.